அரசியல் நாகரிகம் கருதாமல் வந்து பாஜகவினர் வேண்டும் என்று அவர் மீது வீண் பழி சுமத்தினதாக ஒரு குற்றச்சாட்டு. தவறான ஒன்று. அவர் வந்து நிறைய தவறுகள் செய்திருப்பதை, குற்றங்கள் நிறைய செய்திருப்பதை, நிறைய வழக்குகள், குற்ற வழக்குகளை அஃபிடவிட்ல தெரிவிக்கல. அதையெல்லாம் நாம் எடுத்து கொடுத்தோம். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அவர் வந்து தன்னுடைய குடும்பத்தில் இல்லாதவரை தன் குடும்பத்தில் உள்ளவர் என்று, வேற ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்ணை தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர் என்று டிக்ளேர் பண்ணியிருக்காரு. அந்த விஷயத்தையும் இவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க இல்லை அப்படிங்கிறதே நாம் நிரூபிச்சிருக்கோம். அதே மாதிரி இன்கம் டேக்ஸ் டியூஸ், கவர்மெண்ட் டியூஸ் நிறைய வச்சிருக்கிறாரு. அதுக்கும் பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். அதையும் விசாரிக்கல. தேர்தல் ஆணையம் இது எதையுமே விசாரிக்காம அவருடைய மனுவை கண்மூடித்தனமாக ஏற்றுக்கொண்டதாக நான் பார்க்கிறேன். அந்த விதத்துல வந்து மிகவும் தவறான முடிவு. அந்த எஸ்ஏஆருக்கு அப்புறம் அவருக்கு 2 இடத்தில் ஓட்டு இருப்பதும் நிரூபிச்சிருக்கோம். 2 இடத்துல ஓட்டு இருக்கிறத நிரூபிச்சிருக்கோம். அதுவும் நாங்கள் ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேற இடத்துல ஓட்டு இருந்தா அது தவறு இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாரு. ஏதோ அழுத்தம் இருப்பதாக நான் பார்க்கிறேன். அதில் ஏதோ ஒரு சித்து விளையாட்டு இருப்பதாக பார்க்கிறேன். குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறதுக்காக வேண்டிதான் நீங்க அதே கட்சியில் உள்ள நபர்களை விலக்கி வாங்கியதாகவும் ஒரு குற்றச்சாட்டு அவர் இந்த மாதிரி நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு அவங்க வந்து விலக்கி வாங்கியிருக்கீங்க. அதாவது விலைக்கு வாங்குறது, இப்ப அவர் விலைக்கு வாங்கினாரா இல்ல நம்ம வாங்கணுமா, அது இப்ப பார்க்க வேண்டியது. அப்ப விலைக்கு வாங்குறதுனா அவர் தான் விலைக்கு வாங்கியிருக்காரு. இந்த சீட்டே அவர் விலைக்கு வாங்கிட்டு தானே வந்தாரு. விற்பனையான சீட்டு தானே. ஜோதிமணியே சொல்லியிருக்காங்கல்ல, இது விற்பனையான சீட்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த அளவில் சீட்டையும் விற்பனை வாங்கிட்டு தான் விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்காரு. அது போக இப்போ தேர்தல் ஆணையத்திலேருந்து ஒரு அக்செப்டன்ஸ் வாங்கியிருக்கிறாருன்னா அவர் எதையெல்லாம் விலைக்கு வாங்கியிருக்கிறாருன்னு எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. அந்த அளவுக்கு வந்து அவர் யாரையெல்லாம் விலைக்கு வாங்கியிருக்கிறாரு, எதையெல்லாம் விலைக்கு வாங்கியிருக்கிறாரு அப்படியெல்லாம் பார்க்கும்பொழுது விலைக்கு வாங்குவது வழக்கமான ஒரு விஷயமாக பார்க்கிறேன். இந்த வேட்பாளர் வந்து தொடர்ந்து எல்லா விஷயங்களையும் விலைக்கு வாங்கக்கூடிய தன்மை கொண்டவராக பார்க்கிறேன். இப்படிப்பட்ட நபர்கள் நம்முடைய விளவங்கோடு தொகுதிக்கு வரும் பட்சத்தில் மிகப்பெரிய பிரச்சனை, நெருக்கடி என்பது இருக்கும். மக்களுக்கு எந்த நன்மையும் நடக்காது. மாவட்டத்தை பொறுத்தவரை கவர்மெண்ட் டியூஸ் இருக்கக்கூடாது. ஆனா எக்கச்சக்க கவர்மெண்ட் டியூஸ் இருக்கு. அதை தேர்தல் ஆணையம் வெரிஃபையே பண்ணாம அவர் நாமினேஷன் அக்செப்ட் பண்ணது மிகப்பெரிய தவறு. குமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒருதலை பட்சமாக செயல்பட்டதாக நான் பார்க்கிறேன். தமிழக கேரள எல்லை ஒட்டியுள்ள பகுதி, இங்க உள்ள பெரும்பான்மையான மக்கள் வந்து பேசக்கூடிய மொழி அது சென்னையில் இருக்கிறவங்களுக்கு புரியுது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில காங்கிரஸ் கட்சி நிறுத்தி இருக்கக்கூடிய வேட்பாளருக்கு முழுமையாக தமிழே தெரியவில்லை. அப்படி இருக்கக்கூடிய அவர் வெற்றி பெற்றால் இங்க உள்ள குறைகளை வந்து சட்டமன்றத்தில் எப்படி எதிர்பார்ப்பாங்க? அதாவது திமுக வந்து தமிழை வளர்த்த வேண்டும், தமிழ் மொழி படிக்க வேண்டும், தமிழ் மொழி மட்டுமே இருக்க வேண்டும்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஹிந்தி படிக்காதீங்க, மலையாளம் படிக்காதீங்க அப்படின்ட்டு எந்த மொழியும் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம அனுமதிக்கிறது இல்லை. திமுக ஆட்சி அனுமதிக்கிறது இல்லை. அந்த அளவில் வந்து இன்னைக்கு தமிழ் தெரியாத ஒரு நபர் தான் நம்முடைய விளவங்கோடு தொகுதிக்கு வருகை தந்திருக்கிறார். ஆகையால் இது எவ்வாறு அவர்களுடைய கொள்கைக்கு பொருந்தும் தெரியல. அவங்களுடைய திமுக கட்சியின் கொள்கைக்கு எப்படி பொருந்தும்னு எனக்கு தெரியல. அந்த வகையில வந்து நிச்சயமா கொள்கைக்கு விரோதமான, திமுக கூட்டணியின் கொள்கைக்கு விரோதமான எதிரான ஒரு நபர் தான் இங்க விளவங்கோடு தொகுதியில வேட்பாளரா இருக்கிறாரு அப்படிங்கிறது பார்க்க வேண்டிய ஒன்று. மேடம், நீங்க வந்து அவங்களுக்கு 2 இடத்துலயும் ஓட்டு இருக்கும்போது தமிழ்நாடு கேரளாவில் எவிடன்ஸ் கொடுத்தீங்க. வந்து உள்ளாட்சி தேர்தலில் உள்ள நீங்க கொடுத்துருக்கீங்க, மேக்ஃபஸ்ட் கொடுக்கல. அதனால அந்த எவிடன்ஸ் கொடுத்துட்டு அவங்க அதாவது எஸ்ஐஆருக்கு அப்புறம் அவங்க பேர் நீக்கப்படல இருக்கு. அந்த பேர் வந்து உள்ளாட்சி தேர்தலையும் அவர் ஓட்டு போட்டிருக்காரு. எஸ்ஐஆருக்கு அப்புறம் ஓட்டு போட்டிருக்காரு, கேரளாவில் ஓட்டு போட்டிருக்காரு. அந்த எவிடன்ஸையும் கொடுத்துருக்கோம். ஆனாலும் அதையும் மீறி எங்களுக்கு தள்ளுபடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் ஏற்கிறோம்னு சொல்லி ஒருதலை பட்சமாக எடுத்த முடிவை தவறு என்று நான் பார்க்கிறேன். நீதிமன்றத்தில் போக வாய்ப்பு இருக்கு. இனிமேல் எலெக்ஷனுக்கு அப்புறம் அது முடிவு செய்யணும். அவங்க ஒரு ரீசெண்ட் ஆர்டர் போடணும், அதுக்கப்புறம் அதை முடிவு பண்ணணும்.